மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி வந்து ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யணும் பார்க்குறப்போ, இதில் வந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கும், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரெடிக்ஷன் பலனுக்குள்ளே போயிடுவோம். அதிசாரம்னா என்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க வரலைங்க, டேரெக்டாக பலன்களுக்கு போயிடுவோம். இதில் வந்து எல்லா பலன்களுமே வந்துடும். அதாவது மாணவர்கள் முதல் தொழில் செய்கிறவங்க வரைக்கும், பெண்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ரிஷபத்துக்கு வந்து இப்போ வரக்கூடிய இந்த அதிசாரம் பெற்ற கிரகம் என்ன பண்ண போகுது, குரு என்ன பண்ண போகுதுன்னு பார்க்குறப்போ, முதல் பாயிண்ட் வந்து என்னென்னா, ரிஷபராசிக்கு வந்து சனி பகவான் 8ல் இருக்கார். அந்த சனி பகவான் மட்டும் தனியாக இல்லைங்க, கூட கேது வேறு குறைச்சிட்டு இருக்கார். இப்போ என்ன ஆகுதுன்னா, குரு பகவான் அங்கே போய் கொடுறாரு, அதே 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இது எப்படி இருக்குதுன்னா, எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருப்பாங்க இந்த டைம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்குங்க, மோசமாக தான் இருக்குது. பட் இந்த டைமில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். எப்படின்னா, பண விஷயங்கள் வந்து இது வரைக்கும் ரொம்ப தடுமாறி வந்துருந்துருக்கும். உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவன் எழுதிட்டே இருந்திருப்பான், ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்திருக்கும். மிக முக்கியமாக தொழில் பண்ணிருக்கவங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோவே இருந்திருக்காதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபினான்ஸ் பண்ணுறவங்களாகட்டும், அவங்களுக்கும் வந்து பெரிய அளவில் வந்து பணப்புழக்கம் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன காரணம்னா, இந்த 2019 வருஷம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அஷ்டமசனியோட கண்ட்ரோலில் தான் ரிஷபராசிக்காரங்களே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் போட்டு இழுத்து அந்த விஷயம் முடியுமா முடியாதான்னு போட்டு உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியில் அது என்ன ஆகுதுன்னே தெரியாத விட தெரியாமல் போகிற ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து அட்டமத்தில் சனி இருக்கிறதுங்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அதாவது வந்து எந்தெந்த விஷயங்களில் வந்து நம்ம அடுத்தவங்ககிட்ட ஏமாறாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தான் 8ஆம் இடத்து சனி. ஸோ வந்து இந்த டைமில் வந்து குரு பகவான் அந்த இடத்துக்கு போய் கேது கூடையும் சனி கூடையும் உட்கார்றதுனால ஏன் பணம் வருது அப்படின்னா, பணம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, குருவோட பார்வை வந்து நல்லா இருக்குது. ஸோ இதுதான் பாயிண்ட்டுங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பணம் வரவிருக்குன்னு சொல்லலாம். குரு பகவானோட பார்வை, அதாவது வந்து ஒரு பக்கம் நெகட்டிவாக போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவாக வரும். உடனே உங்கள் மனசு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பணம் வந்துருச்சு, இனிமேல் இப்படி தான் இருக்கும், இனி வரகாலம் வந்து நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னா நினச்சிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த 2 மாத காலங்கள் மட்டும்தான் அதிசார குரு பயிற்சிங்கிறது. இந்த ஒரு 60-65 நாள் மட்டும்தான் நடக்கும். இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த கடனை அடைங்க. உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து ரிஷபராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர், அதாவது இளைஞர்கள் வந்து இந்த டைமில் பெருசாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து வேறு ஏதாச்சும் ஹோட்டல் வைக்க போகிறேன், இல்லை ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன், இல்லை ஃபேன்சி ஸ்டோர் வைக்க போகிறேன், இல்லை துணிக்கடை வைக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் கிளம்பி போவாங்க பாருங்க. நான் வந்து பெரிய அம்பானியாக போகிறேன்ட்டுலாம் போவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தயவு செஞ்சு இந்த வருஷத்தை விட்டுருங்க. 2019 தயவு செஞ்சு வேண்டாம். 2019 அக்டோபருக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அது வர்றப்போ பார்த்துக்கலாங்க. இப்போதைக்கு விட்டுருங்க. மற்றபடி இந்த 2 மாத காலங்கள் வந்து ஓரளவுக்கு சுமாரான நிலை இருக்குது. சுமாரான்ட்டு நல்லாவே இருக்குது. பட் அதுக்காக வந்து நீங்கள் லாங் டேர்ம் பிளானெல்லாம் போட்டு கடைசியில் நீங்கள் பெரிய பிரச்சனைக்கு சிக்கிக்க வேண்டாம். உங்களை பயப்படுத்தணுங்கிறக்காக அதை சொல்லவே இல்லைங்க. நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வச்சு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன தான் வந்து ரிஷபராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதியாக வருவார் சனி பகவான், அவர் வந்து பெரிய கெடுதல்கள்லாம் செய்ய மாட்டார். ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட வேண்டாம், அஷ்டமதி சனி நடந்தால் ஒரு பக்கம் நடந்துட்டு போகட்டும், அது வந்து கெடுபலங்களை செய்யணும்னு சொல்லுவாங்க. பட் அதுக்காக நீங்கள் கவலைப்பட்டு வேலை செய்யாமல் இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்த அஷ்டம சனி வந்த காலங்களில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கிறது தான் நல்லது. மிக முக்கியமாக பெரிய பிளான், பெரிய நீண்ட கால கடன் இந்த மாதிரிலாம் வாங்குறது வந்து தவிர்த்துறது நல்லது. மற்றபடி வந்து இந்த அதிசார குருலாம் வந்து இந்த வெளிநாடு சார்ந்தோ இல்லை வெளியூர் சார்ந்தோ வந்து தொழில் பண்ணிருக்கவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அல்லது வந்து வெளியூருக்கு வந்து சப்ளை பண்ணிருக்கவங்க, இல்லை வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு சூப்பர் டைம்னு சொல்லலாம். அந்த 2 மாதம் உங்களுக்கு ஒரு புது ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதுக்காக நீங்கள் ரொம்ப உழைக்க வேண்டியது வரும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து உள்ளே போயிட்டு வரும் அப்படிங்கிறது தான் அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதனால் வந்து உடல் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும்னு சொல்லலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும். மற்றபடி வந்து இந்த வெயில் சம்மந்தமாக வரக்கூடிய இந்த உஷ்ணம் சம்மந்தமான கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உடம்பை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறது நல்லது. வேறு வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்ன ஒரே பிரச்சனைனா, இந்த 8ஆம் இடத்துல வந்து குரு கேது 2 பேருமே இருக்காங்க. அதாவது குரு கேது ப்ளஸ் சனி 3 பேருமே இருக்காங்க. ஸோ இதனால் வந்து வேலைகள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரு சோம்பேறித்தனத்துலையோ இல்லை அசால்ட்னஸ்னாலையோ அதை இழந்துகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஸோ இதில் மட்டும் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்துட்டால் போதும். இந்த டைமில் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2019 வருஷம் இந்த அதிசார குரு பயிற்சி ஆகட்டும், இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய புத்தாண்டு பலங்கள், அது எல்லாம் என்னவாக இருந்தாலும் சரி,
அக்டோபர் மாதம் வரைக்கும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான டைம் தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் அதுக்கான எல்லா ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாமே ஊரட்டு ஓடிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல வரலைங்க. ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பிறந்த உங்கள் இப்போ ஜனன ஜாதகத்தில் கிரக திசாபுத்திரிகள் வந்து பாசிட்டிவாக நடந்துருக்குதுங்கிற பட்சத்தில் அஷ்டமதி சனி மாதிரியே தெரியாது உங்களுக்கு. ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாம். பட் மேக்ஸிமம் 90% பேருக்கு வந்து ரிஷபராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக துன்பத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 2 மாத காலங்கள் வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க. மற்றபடி வந்து உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த டைமில் வந்து எதிர்பாராத இடமாற்றுறதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதே சமயம் இந்த டைமில் வந்து உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மரியாதை வந்து கிடைக்கிறது கஷ்டம். பட் ஆனால் அதுக்கான மரியாதைங்கிறது இப்போ கிடைக்காது. நீங்கள் இப்போ உங்கள் வேலையை மட்டும் கடமையில் மட்டும் கண்ணாக இருங்க. அதுக்கான ரெகக்னேஷன்ஸ் எல்லாமே வந்து அக்டோபர் மேலே தான் கிடைக்கும். ஸோ அது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். மற்றபடி வந்து வேலைக்கு போகிறதுங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பைக் லோன் வாங்கலாமா இல்லை கார் லோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து அட்டமத்தில் சனி இருக்கிறனால கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு லோன் வாங்க தான் செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்கள கையை கடிச்சிக்காத அளவுக்கு லோன் வாங்குங்க. மற்றபடி வந்து அது மெயினாக உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு, ஏன்னா உத்தியோகம் போயிட்டு இருக்கவங்களுக்கு வந்து மாதம் ஒன்றா ஃபிக்ஸட் சேலரி இருக்கும். ஸோ வந்து அதில் ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்ந்துட்டு போய்க்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக கையை கிடைக்காது. இருந்தாலுமே உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களாகட்டும், உங்கள் மேனேஜர்ஸ் இல்லை வந்து உங்கள் ஓனர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்த்துறது நல்லது. நீங்கள் ஒன்றுங்க வேலை ஒன்று நிற்கிறது நல்லது. அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்படி இருப்பாங்க இந்த அதிசார குரு இந்த ஒரு 65 நாள் 2 மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, கணவன் மனைவி உறவு வந்து சிறப்புன்னு சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. அது முதல் மரியாதை இருக்கும். கணவர் வந்து ஒரு நேரத்தில் வந்து சிட்டுன்னு இருப்பார். என்னமோ பாறாங்கல்ல முருங்கின மாதிரியே இருப்பார். ஒரு சில டைமில் வந்து அப்படியே ஜாலியாக பேசுவார். ஸோ இந்த கலந்த மாதிரியான பழங்கள் தான் இருக்கும். மற்றபடி வந்து ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு பொருளாதார பிரச்சனை வந்தாலும் ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் வந்து எப்போவுமே நல்லபடியாக அதை சமாளித்து கொண்டு வந்துடுவீங்க. பட் இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஏதாச்சும் கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கான டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த பணத்தில் திருப்பி வரும்போது வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறதுங்க நல்லது. அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இதை சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து பணத்தட்டுப்பாடுகள் கொஞ்சம் இருந்தாலும் அதான தேவைகள் வந்து ஈஸியாக பூர்த்தி ஆயிரும். அதாவது வந்து இது வரைக்கும் பணத்தட்டுப்பாடு இருந்திருக்கும், இப்போ வந்து தேவைகள் பூர்த்தி ஆயிரும். எப்படியும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சமாளித்து போயிடுவீங்க ரிஷபராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும். மிக முக்கியமாக இந்த அடுத்து பார்க்க போகிறது வந்து மாணவர்கள். ரிஷபராசியில் பிறந்த மாணவர்களுக்கு வந்து இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு சிலருக்கு இந்த கோச்சார பலனில் வந்து சொல்லணும் அப்படின்னா, புக் எடுத்து கையில் வச்சிங்கன்னா தூக்கம் வந்துடும். அது ஸ்பெஷலாக வந்து ரோகிணி நட்சத்திரம் அல்லது வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புக் எடுத்து கையில் வச்சிங்கன்னா பிரித்து வச்சா தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால இதுக்கு ஒன்றும் பரிகாரம் வந்து நீங்கள் கோயிலுக்கு போங்க அங்கே போகலாம் சொல்லலைங்க. நீங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க வார்ம் அப் பண்ணிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, அதை வந்து கொஞ்சம் பாடியை சுறுசுறுப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது. ஏன் எதனால் வந்து இப்படி இப்படி ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. தனுசு ராசியில் வந்து கேதுவும் அங்கே தான் இருக்கார், சனியும் அங்கே தான் இருக்கார், 10வது குரு போய் அதிசாரமாக கொண்டார். ஸோ இந்த 3 கிரகங்கள் இருக்குது. கேது வந்து முதலே ஞானகாரகன் அப்படியே மெத்தனமாக தான் இருப்பார், அப்படி ஸ்லோவாக தான் இருப்பார். சனி நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஸோ நிச்சயமாக வந்து ஸ்லோ பண்ணிடும். அதாவது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கலாம்னு தோணும். ஒரு விஷயத்தை படிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும், அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் குழந்தைய வந்து படிக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுங்க. காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு எழுப்பி விட்றீங்க. எழுப்பி விட்டனையே புக்கை கையில் கொடுத்து படி அப்படின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். இல்லை எங்கேயாச்சும் ஓடிட்டு ரன்னிங் போயிட்டு வர சொல்லுங்கள். பண்ணாங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாயிரும். ஆட்டோமேட்டிக்காக படிப்பு மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். மற்றபடி வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த டைமில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு சிலர் எழுதிட்டு இருக்காங்க, டைம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த டைமில் வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணணும், பரிகாரம்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, குரு பகவான், அதாவது வந்து நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்கள் பேரில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. அதுவே ஒரு சிறப்பான பலன் தான். அதுவே மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கும். மற்றபடி வந்து மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உடலில் வந்து வலிமை தேவை. அதாவது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். கொஞ்சம் சுறுசுறுப்போடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரீட்சையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் நல்ல மார்க் எடுத்துக்கலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணி படிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார குரு வந்து பெரிய அளவுக்கு கெடுதல் எதுவும் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் தரும்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே வந்து அதிசாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து ரொம்ப நல்ல பலன்களையும் தராது, அதே மாதிரி ரொம்ப கெட்ட பலன்களையும் தராது. இது வந்து ஜோதிட விதி. ஸோ வந்து நீங்கள் இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த பதிவு போகிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன பாருங்க கடைசி ஒரு பாயிண்ட்டு, மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் ஸ்லோவாவாங்க, மெத்தனமாவாங்கன்னு இதுக்காகத்தான் மெயினாக பதிவு போட்டது. மற்றபடி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அனுபவத்தில் புரிஞ்சுக்குவீங்க. 8ஆம் இடத்துல சனி என்ன பண்ணுவார் உங்களுக்கே தெரியும். ஸோ மற்றபடி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உடம்பை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்க பாருங்கள். உங்கள் மனசு போகிற ஸ்பீடுக்கு உடம்பு போகாதுங்கிறதுனால இதை ஒன்று மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மற்றபடி வந்து ரிஷபராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி நல்லாவே இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.